வேளாண்மையை விட்டு வேளாண்மை ஆடு மாடு வளர்த்தல் அவமானம்னு சொல்றானோ, வேளாண்மை செய்வது படிக்காதவன் செய்யறதுன்னு சொல்லி வச்சிருக்கானோ, அதே இடத்தில் கற்றறிந்த என் தம்பி தங்கைகளை கொண்டு போய் வைத்து நவீன தொழில்நுட்பங்களை அறிவியல் நுட்பத்தை புகுத்தி உலகத்துக்கு சோறு போடுற ஒரு நாடாக என் தமிழ்நாட்டை நான் உயர்த்தல. நான் பிரபாகரன் மகன்லடான் எழுதி வச்சுக்கிட்டேன். உனக்கு ஆந்திராவில இருந்து பால் வருது, ஆந்திராவில இருந்து ஆடு வருது கறிக்கு. உனக்கு எத்தனை லட்சம் ஆடு வேணும், எவ்வளவு லிட்டர் பால் வேணும்னு கேட்கிற நிலைமையை நான் உருவாக்குறேன்னா இல்லையா என்பது. ஒரு சொட்டு கலப்படம் இல்லாத தூய பால், நாட்டு மாட்டு பால் கொடுப்பேன், நாட்டுக்கோழி கொடுப்பேன், நாட்டுக்கோழி முட்டை என் பள்ளியில் கொடுப்பேன், நானே தேனீக்கள் வளர்ப்பேன், பூந்தோட்டங்களை போடுவேன், நானே பெட்டி பெட்டியாக வச்சு தேனீக்களை வளர்ப்பேன், நானே பட்டுப்பூச்சி வளர்ப்பேன், நாட்டுக்கோழியை பண்ணவனே நானே வளர்ப்பேன், மாடு வளர்ப்பேன், ஆடு வளர்ப்பேன். எனக்கு அவமானம் இல்லை. நீ வந்தாவா வரலைன்னா போ, நானே உட்காந்து மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். எங்கெங்க அவர் எங்கெங்க அவர்